எனக்கு நல்லா புரிஞ்சது. அவனுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு that he wants to share. And ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் I was like, Akriti, just go hug him, pa. It's okay. He needs it and you also need it. Get the closure you both deserve. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. உனக்கு எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற பொண்ணுங்க கிடைக்கிறாங்க சொல்லு. யோசிச்சு பாரு. ரோடிஸ்ல நான் போனேன், நேத்து எஸ்பி போனா. ஏன்னா உனக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு, அதுக்கு தான். அது சார், நான் ஜெனியூன்லி சொல்றேன், இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் இது நான் எனக்காக ஜெயிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் இவளை எல்லா சிச்சுவேஷன்லயும் பார்த்திருக்கேன். இவளோட 100% இவ கொடுக்குறா. அதனால நான் சொல்றேன், இன்னைக்கு யாரை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. யார் என்ன பத்தி யோசிச்சாலும் சரி, ஆக்ரிதி இந்த ஷோல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். Okay guys, That's very sweet. that's very sweet. அந்த டைம்ல எனக்குள்ள ஒரு வித்தியாசமான கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா எனக்கு எதிராக மொத்த வில்லாவும் இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வந்தது. கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு என்கிட்ட கிடைச்சது. இல்ல, எனக்கு சில பேரு நான் ஷோல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தோணுச்சு. அண்ட் இந்த விஷயத்த அவன் சொன்னான். ஸோ இந்த விஷயத்த நான் கண்டிப்பா பண்ணுவேன். Akriti, you want to say something? எஸ் சார். ஷோல ஸ்டார்ட் ஆன விஷயங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சச்சினுக்கு அகேன்ஸ்டா போவேன்னு டே 1ல இருந்தே நான் அவன் கூட தான் இருந்தேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கும் நான் இவனுக்கு எதிராக எதுவுமே சொல்லலை. எல்லா விஷயமும் ஷார்ட் தான் பண்ணேன். நடுவில் ஒரு சேலஞ்ச் வந்தது. அந்த சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு அவன் ஸ்டாண்ட் எடுத்தான், எனக்காக நான் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி இருந்தது. அதனால இந்த ஷோல எங்களுக்குள்ள கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், என் மனசுல அவனுக்காக கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு. நான் உன்னை தூக்கிடுவேன்னு நான் அவன்கிட்ட சொல்லலாம். ஆனா என்னோட கியூ கார்டில் அவன் பேர் வந்ததே இல்லை. சார், அவன் ரொம்ப நல்லவன், நிஜமாவே சொல்றேன். जितना दिया है सब तू भुलाया, प्यार किया है फिर भी रुलाया. I think this could be a start of a friendship. Yes, ma'am. So, you accept his apology? Definitely, yes. That's amazing. खाली पड़ी है दिल की बोरियां, कच्ची डोरियां. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. சச்சின் இங்க இருந்து போகும்போது கூட என் கூட எந்த ஒரு விரோதமும் வச்சுக்கிட்டு போகல. ஹானஸ்ட்லி அவனுக்காக எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் இவன் எனக்கு விரோதமா இருந்தாலும், என்னதான் அவன் லவ்வோட இவளை பார்த்தாலும், அவனுக்கு எப்பவுமே நல்ல இன்டென்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ எனக்கு கஷ்டமா தான் இருக்கு.